யுத்தம் சிலருக்கு இழப்பை ஏற்படுத்தியது. யுத்தம் சிலரை மௌனியாக்கியது. யுத்தம் சிலரை ஊனமாக்கியது. உடலில் ஊனம் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் அர்ஜுனன் வனிதா தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. புத்தளம் மாவட்டம் உடுப்பு பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் வனிதா இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது 2 கைகளையும் இழந்தார். யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் ராணுவத்திடம் சரணடைந்த வனிதா 2010ஆம் ஆண்டு பூசா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். பின்னர் பூந்தோட்டம் புனர்வாழ்வு முகாமிற்கு மாற்றப்பட்டு புனர்வாழ்வளிக்கப்பட்ட பின்னர் 2011ஆம் ஆண்டு சமூகமயப்படுத்தப்பட்டார். தனது 2 கைகளையும் இழந்த வனிதா இக்கால பகுதியில் அனுபவித்த வேதனைகளோ ஏராளம். கஷ்டப்பட்டன இப்ப கையெல்லாம் போய் 8 வருஷம் சரியா கஷ்டப்பட்டேன். முல்லைத்தீவு கேப்பா புலவில் உள்ள தனது உறவினர் வீட்டில் வாழ்ந்து வரும் வனிதாவுக்கு உதவிகள் எதுவும் கிடைப்பதில்லை என குறிப்பிடுகின்றார். இதுவரைக்கும் யாருமே இது உதவியும் தரையில்லை, உதவி வரையும் இல்லை எனக்கு. இன்னமும் கஷ்டப்பட்டு நான் உதவி தந்தா யாரும் உதவி தந்தா என் சொந்த காலிலே நிற்கக்கூடிய இது இருக்கு, எனக்கு மனசுல இது இருக்கு. ஆனா இதுவரைக்கும் இந்த உதவியுமே இல்லைன்னு. உடலில் ஊனம் ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையை இழக்காது இருக்கும் வனிதா போன்ற பலருக்கு ஊக்கமளிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும்.